கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராக, கிருபை உள்ளவராக, நல்லவராக, உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். திரும்பவுமாக ஒரு மறுபடியுமாக ஒரு ஜோயே லைஃப் வேத பாட ஆராய்ச்சிக்கு அவளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜோயே லைஃபை குறித்த வெளிப்பாடு பெற்றவர்களாக, அதை அறிந்தவர்களாக, அதை விசுவாசித்து அதில் வாழ்வீர்களாக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய ஜீவன் நம்மில் இருப்பது அது மாறாத ஜீவனா இருக்கிறது. தேவனையும் தேவ ஜீவனையும் பிரிக்க முடியாது. தேவனை தேவனாக்குகிற ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அனைவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்த ஒரே கண்டிஷன் தான், வேற எதுவுமே சொல்லல. விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன், அவர்களுக்கு அழிவு இல்லை என்று சொல்லுகிறார். அழிவில்லை என்று சொல்லும் பொழுது நித்திய மரணம் இல்லை என்று சொல்லுகிறார். அதை தான் நான் போன வாரம் உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்லியிருந்தேன். நீங்க அதை உங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க அறிக்கையிட்டீங்களான்றது எனக்கு தெரியல. ஆனா திரும்பவும் அதை அறிக்கையிட்டு நாம் நம்முடைய ஸ்டடியை ஆரம்பிப்போம். அங்க நம்ம 5ஆம் அதிகாரத்துல 11ல இருந்து 13 வரைக்கும் 3 வசனங்களை நம்ம பார்த்தோம். தேவன் சொல்லுவது என்ன? தேவன் சொல்லுகிறபடினால அங்க எபிரேயர் 13:6 அவர் என்ன சொல்றாரு? நமக்கு தைரியம் இருக்கிறது, நாம் சொல்லலாமே என்று சொல்லுகிறார். அதை தான் சங்கீதக்காரனும் 107ஆம் சங்கீதத்துல மீட்கப்பட்டவர்கள் தாங்கள் மீட்கப்பட்டோம் என்று சொல்லுவார்களாக என்று சொல்லுகிறார். தேவ ஜீவனை பெற்றவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மீட்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஜீவனை பெற்றவர்கள். தேவனுடைய ஜீவனை பெற்றவர்கள் நாம் தேவனுடைய ஜீவனை பெற்றோம் என்று சொல்லுவோம் என்று அங்கு சொல்வதை பார்க்கிறோம். அப்ப எல்லாமே இதுலதான் முக்கியத்துவம் இருக்கிறது. நம் வாயை திறந்து சொல்லுவதனால. நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப அங்க சொல்லிக்கிட்டு வரேன். ஆவியில் இருக்கிற எதுவா இருந்தாலும், அது ஆசீர்வாதமோ மற்ற எந்த காரியமா இருந்தாலும், அத நாம் இருதயத்தில் விசுவாசித்து, அப்படின்னா என்ன? இருதயத்தில் வெளிப்பாட்டு அறிவாக பெற்று அந்த நிறைவினால வாயில பேசும் பொழுதுதான் வெளிப்படும். இந்த தேவ ஜீவன் அல்லது தேவனேன்னு சொல்ல முடியும். நமக்குள் வந்தவர் அவர் நம் மூலமாக வெளிப்பட வேண்டுமானால், இந்த ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டுமானால், அது இருதயத்தின் நிறைவு நாள் வாயில். அப்படின்னா இருதயத்தின் நிறைவு என்று சொல்லும் பொழுது யூ பிகேம் டோட்டலி கான்சியஸ், aware of it, you recognize it, you know it. என்ன அளவுக்கு போனீங்க? I know I have that Zoe life. தேவனுடைய ஜீவன் எனக்கு இருப்பதை நான் அறிவேன் என்ற இடத்திற்கு வர வேண்டும். அதுதான் வெளிப்பாட்டு அறிவு. அதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அதுதான் நமக்கு உறுதி நிச்சயத்தை கொடுக்கிறது. அந்த அறிவு உறுதி நிச்சயம் வரும் பொழுது நம்ம வாயில அதை என்ன பண்ணுவோம்? பேச ஆரம்பிப்போம். ஏன்? இருதயத்தின் நிறைவினால் எது நம்முடைய இருதய விசுவாசமோ அதை நாம் பேசுவோம். விசுவாசித்து பேசுகிற எதுவா இருந்தாலும் அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ஜீவன் நம்மில் வெளிப்பட நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இந்த ஜீவனை குறித்து வேதத்தில் சொல்லிய காரியங்களை எல்லாம் எடுத்து தியானிக்க வேண்டும். அதுதான் நம்ம இப்ப செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் தியானிக்கிறோம். இப்ப முதலாவதாக நான் கடந்த வாரம் சொன்ன அந்த 11ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. ஏன்? விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றுதான் சொல்லுகிறார். விசுவாசியாதவனோ அது எங்க சொல்றார் பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தார் என்று சொல்லுகிறார். அவருடைய விசுவாசிக்கிறவனுக்கு என்று அவர் சொல்லுகிறார் என்ன? நித்திய ஜீவனை அடையும்படி. அப்ப நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன்
அவனுக்கு நித்திய ஜீவனை அவன் அடைவான் என்று தேவன் சொல்லுகிறபடினாலே, இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறபடினாலே நான் நித்திய ஜீவனை அடைந்தவன். ஆகவே நான் கெட்டு போகவே மாட்டேன். அப்படின்னா என்னங்க? நித்திய மரணத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. மரணம் என்று சொல்லும் பொழுது, ஜீவன் என்று சொல்லும் பொழுது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜீவன், பிசாசினுடைய காரியங்கள் எல்லாம் மரணம். ஆகவே அதை மனதில் வேதம் முழுவதுமாய் அது ஒவ்வொரு இடத்திலும் சொல்லும் பொழுது, தோல்வியை பற்றி சொல்லும் பொழுது மரணத்தை சொல்லுகிறது, வெற்றியை பற்றி சொல்லும் பொழுது ஜீவனை சொல்லுகிறது. அப்படிதானே? ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஜீவனை சொல்லுகிறது, சாபத்தை பற்றி சொல்லும் பொழுது மரணத்தை சொல்லுகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் விசுவாசிக்கிறபடினாலே மரணத்தில் இருந்து நீங்க ஜீவனாக்கப்பட்டிருக்கோம் என்று சொல்லுகிறார். இங்க என்ன சொல்லுகிறார்? விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினாலே தேவனுடைய ஜீவனை அடைந்தவன். அப்படின்னா என்ன அர்த்தங்க? தேவனோடு ஒன்றாக இருப்பவன். அதனாலதான் ஆண்டவரும் என்ன சொல்றாரு? யோவான் 10:34 சொல்லும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள். அப்ப என்ன? தேவ ஜீவன் பெற்றவர்கள். எங்க இருக்கு? தேவ ஜீவன் தேவ வார்த்தையில் இருக்கிறது. அவர் நமக்குள் இருக்கிறார். அந்த வார்த்தையை பேசி ஜீவனை நாம் வெளியே கொண்டு வருகிறோம். அததான் இங்க என்ன சொல்றாரு? கெட்டு போகவே மாட்டோம். நித்திய மரணத்திற்கோ இருளுக்கோ நாம் செல்லவே மாட்டோம். அதை தெளிவாய் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு தான் பாருங்க, திரும்ப 36ஆம் வசனத்துல என்ன பாருங்க? நித்திய ஜீவனை உடையவன். ஒரே காரணம் என்ன? நம்ம தைரியமா சொல்லலாம், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறபடியால், தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறபடியால் நான் நித்திய ஜீவனை உடையவன். என் மேலே தேவ கோபம் இல்லவே இல்லை. தேவ கோபம் இல்லைன்னா என்ன அர்த்தங்க? தேவ கோபம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? தண்டனை இல்லை. நான் இயேசுவை விசுவாசிக்கிற ஒரே, திரும்ப திரும்ப சொல்லுங்க, இன்னைக்கு நான் அறிக்கை தான் முக்கியத்துவப்படுத்த போகிறேன். ஆண்டவர் அதை தான் எனக்கு சொல்றார். ஆகவே நான் தேவகுமாரன் மேல் விசுவாசமாய் இருக்கிறபடியால் தேவனுடைய ஜீவனை உடையவன். எனக்கு மரணமே இல்லை, ஆக்கினை தீர்ப்பே இல்லை, தண்டனையே இல்லை. காரணம், தேவன் என் மேல் கோபமாய் இல்லை, இப்பொழுது பிரியமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசித்த அந்த ஒரே காரணத்தினாலே என் மேல் பிரியமாய் இருக்கிறார். என் மேல் பிரியமாய் இருக்கிறபடியால் என் மேல் கோபம் இல்லை என்பது தெளிவாய் தெரிகிறது. எனக்கு நித்திய ஆக்கினை இல்லை, நித்திய தண்டனை இல்லை என்று நான் தைரியமாக, இந்த எல்லா ஆவிகளும் தேவனுக்கு முன்பாக, அசுத்த ஆவிகளுக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக நான் தைரியமாக அறிக்கை இடுகிறேன். 24ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? திரும்பவும் ஜீவன் உண்டு. யாருக்கு ஜீவன் உண்டு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறபடியால் எனக்கு தேவனுடைய ஜீவன் உண்டு. எனக்கு தேவனுடைய ஜீவன் உண்டு. எனக்கு தேவனுடைய ஜீவன் உண்டு. எனக்கு தண்டனை தீர்ப்பே இல்லை, எனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. நான் விசுவாசித்த அந்த நாளிலே தேவனுடைய ஜீவனை பெற்றபடியால் தண்டனை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தின் எல்லையில் இருந்து ஜீவனின் எல்லைக்கு மாற்றப்பட்டிருக்கிறேன். திரும்பவும் சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறபடியால், என்ன, விசுவாசிக்கிற எனக்கு தேவனுடைய ஜீவன் உண்டு. அந்த தேவ ஜீவன் எனக்கு இருக்கிறபடியால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. தேவ ஜீவன் இருக்கிறபடியால் தேவனாகவே நான் இருக்கிறேன். தேவ சாயலிலே, ரூபத்திலே அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன்.
எனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. நான் மரணத்தின் எல்லையில் இருந்து ஜீவனின் எல்லைக்கு மாற்றப்பட்டேன். நான் வாழ்கிற எல்லையில் பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆவியின் ஜீவனின் பிரமாணத்தின் எல்லையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா என்னங்க? இங்க பாவத்தின் சம்பளமாகிய மரணம் செயல்பட முடியாது. அததான் அவர் சொல்றாரு, மரணத்தின் எல்லையில் இருந்து ஜீவனின் எல்லை. மரணத்தின் கிரியை நான் திரும்ப சொன்ன அந்த லிஸ்ட்ல ஒண்ணு கூட என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஏன்? அந்த எல்லையில் இல்ல. இந்த எல்லையில் இருந்தாதானே இந்த எல்லையின் ராஜா என்னை ஆளுகை செய்ய முடியும். அந்த எல்லையில் இருந்து என்ன பண்ணிட்டாரு? இருளின் அதிகாரத்தில் இருந்து, மரணத்தின் அதிகாரத்தில் இருந்து, பிசாசின் அதிகாரத்தில் இருந்து, உலகத்தின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் தேவ அப்படின்னு நம்ம மேல் பிரியம் வைக்கிற, அங்க அவன் திருட்டு பய அழிக்கிற உலகம், இங்க நம்ம மேல் அன்பு வைக்கிற அவருடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறபடியால் அந்த ஜீவனின் எல்லையில் நாம் இருக்கிறோம். இந்த ஜீவனின் எல்லையில் அழிவே இல்லை, அழிவே இல்லை, அழிவே இல்லை. தினமும் நம்ம வாயை திறந்து எனக்கும் என் குடும்பத்திற்கும் எந்தவித நாசமோசமோ அழிவோ பொல்லாப்போ இல்லவே இல்லை. நான் இருக்கிறது ஜீவனில் இருக்கிறேன். No tragedy for me and my family in every day of my life. இதை வாயை திறந்து அறிக்கை பண்ண வேண்டும் தைரியமாக ஒவ்வொரு நாளும். No tragedy, no evil, no sickness, no lack, no defeat. எனக்கு எல்லா நாளும் என் குடும்பத்துக்கும் உண்டு. No tragedy. இருளே இல்லை, மரணமே இல்லை, மரணத்தின் கிரியைகளே எனக்கு இல்லை. வாயை திறந்து நாம் ஒவ்வொன்றையும் தெளிவாக சொல்ல வேண்டும். வேத வசனத்தை சார்ந்து அவர் சொல்லி இருக்கிறபடியால் நான் தைரியமாக அவர் சொன்னதை திரும்ப சொல்லுகிறேன். ஜெபம் என்பது அவர் சொன்னதை திரும்ப சொல்லுவது ஜெபம். அவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால் எனக்கும் உங்களுக்கும் தேவ ஜீவன் உண்டு. நமக்கு ஆக்கினை தண்டனை தீர்ப்பு இல்லை. ஆகவே நாம் மரணத்தை விட்டு ஜீவனின் எல்லையில் இருக்கிறோம். அப்ப எதுலதான் வாழ்கிறோம்? நாம் வாழ்வது ஜீவன். அந்த ஜீவனில் வாழ வேண்டுமானால் வேத வசனத்தை தியானித்து, ஜீவனை தியானித்து, இருதயத்தை நிரப்பி, வாயில பேசி இருதயத்தை நிரப்பி அந்த வெளிப்பாடை பெற்று அந்த நிறைவினால் திரும்ப வாயில் பேசும் பொழுது விசுவாசிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வருகிறது. விசுவாசிக்கிறவன் இருதயத்தில் இருந்துதான் ஜீவன், தேவனுடைய ஜீவன் எங்க இருக்கிறது? ஜீவன் நம்முடைய உள்ளான மனிதன், நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றாரே அந்த உள்ளான மனிதன், இருதயமாகிய மனிதன், ஆவியாகிய மனிதன், நித்தியமாகிய மனிதன். அந்த அதிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி நம்முடைய ஆத்துமாவுக்கோ நம்முடைய சரீரத்திற்கோ உலகத்திற்கோ சென்று ஆசீர்வாதமாய் அந்த ஜீவனை கடத்த வேண்டுமானால் அதற்கும் ஒரே நிபந்தனை தான் சொல்லுகிறார். யோவான் 7:38 என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து, விசுவாசிக்கிறவன் இருதயத்தில் இருந்து, விசுவாசிக்கிறவன் ஆவியில் இருந்து, அவனுடைய உள்ளான நித்தியமான மனிதனில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லுகிறார். அப்போ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து இந்த ஜீவ ஊற்றுகள் புறப்படும். ஜீவனின் ஊற்றுகள் எல்லாம் தேவனுக்கு சொந்தமானதெல்லாம். ஜீவன் என்பது தேவனுக்கு சொந்தமானதெல்லாம். மரணம் என்பது பிசாசுக்கு சொந்தமானதெல்லாம். தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் ஜீவ ஊற்று.
அந்த ஜீவ ஊற்று இருதயத்தில் இருந்துதான் புறப்பட வேண்டும். அதுதான் சொல்றார், விசுவாசிக்கிறவன் இருதயத்தில் இருந்து இந்த ஜீவ ஊற்று புறப்படும். ஆகவே இதை எல்லா காவலோடும் காத்து அப்படின்னு என்ன, மற்ற குப்பைகள் உள்ள போகாதபடி, குப்பை என்று சொல்லும்போது மரணத்தின் காரியங்கள் சொல்லுகிற, அவைகளை கேட்காதபடி காதுகளை மூட வேண்டும். இன்னைக்கு நமக்கு சந்தேகம் எல்லாம் வருகிறதற்கு காரணம் என்ன? தவறான உபதேசங்களை கேட்ப ஒரே காரணத்தினால. எந்த உபதேசம் கேட்டாலும் வேத வசனம் இப்படி சொல்லுகிறதா என்று வேதத்திலே பெராயா பட்டணத்தாரை போல ஆராய்ச்சி செய்து படிக்க வேண்டும். இங்கே என்ன சொல்லுகிறார்? எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவர் பொய் சொல்ல முடியாத. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் இப்போ, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, எனக்கு ஆக்கனை தீர்ப்பு இல்லை, எனக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை, நான் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறேன். அப்படின்னு என்ன? நான் ஜீவனில் வாழ்கிறேன். I live in the life of God. அததான் பவுலடிகளார் என்ன சொல்றாரு கலாத்தியர் 2:2, நான் ஜீவிப்பது அந்த ஜீவனில் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனில் நான், அதாவது அவருடைய ஜீவன் என்று சொல்லும் பொழுது தேவனை தேவனாக்குகிற தேவனுடைய திறமை, வல்லமை, ஸ்பாவம் எல்லாமே அதில் அடங்கி இருக்கிறது. அந்த தேவனுடைய திவ்ய ஸ்பாவத்தில் நான் வாழ்கிறேன், தேவனுடைய திவ்ய வல்லமையில் நான் வாழ்கிறேன், தேவனுடைய திவ்ய திறமை, விசுவாசம், அன்பு, எதனாலும் சொல்லலாம், வெற்றியில் நான் வாழ்கிறேன், சுகத்தில், தேவனுடைய சுகத்தில் நான் வாழ்கிறேன். ஏன்? நான் அந்த எல்லையில தானே இருக்கேன். ஜீவனுக்குள்ளேயே இருக்கிறேன், ஜீவன் எனக்குள்ளேயே இருக்கிறது. திரும்பவும் சொல்றேன், தேவனுடைய ஜீவனுக்குள்ளேயே நான் இருக்கிறேன், தேவனுடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. ஆகவேதான் நான் அந்த தேவ ஜீவனில் வாழ்கிறேன். நான் தேவ ஜீவனில் வாழ்கிறேன். எனக்கு ஆக்கனை தீர்ப்பு இல்லை, எனக்கு மரணத்தின் கிரியை எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையில் ஜீவனின் கிரியை தான் உண்டு. ஒன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லலாம். நான் மரணத்தின் எல்லையில் இல்லை என்று சொல்லும் பொழுது, வியாதியில் இல்லை, தரித்திரத்தில் இல்லை, மலட்டில் இல்லை, அப்படித்தானே, இருளில் இல்லை, குறைவில் இல்லை, தரித்திரத்தில் இல்லை, பொருளாதார குறைவில் இல்லை, அப்படித்தானே, அன்பின் குறைவில் இல்லை, அப்படித்தானே, சந்தோஷத்தின் குறைவில் இல்லை. எல்லாமே பிசாசின் கிரியைகள் அவெல்லாம் இல்லை. எல்லாம் இருக்கு. என்ன நமக்கு இருக்கு? சந்தோஷம், சமாதானம், இவைகள் எல்லாம் ஜீவனின் எல்லையில் இருக்கிறபடினால் நமக்கு இருக்கிறது. நமக்கு என்ன இருக்கிறது, என்ன இல்லை என்பதை இந்த ஒரு பதம் தேவ ஜீவனில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். எதை நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ அதுதான் நம்முடைய விசுவாசம். எதை நாம் அறியவில்லையோ அது நம்முடைய விசுவாசமாய் இருக்காது. அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, அறிவதை குறித்து, அது வெளிப்பாட்டு அறிவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த வெளிப்பாட்டு அறிவு வருவதை தான் யோசுவா 1:8 அது உன் வாயை விட்டு பிரியாமல் இரவும் பகலும் தியானமாயிரு, அப்போ நீ மகா புத்திமானாய் வெற்றியாய் நடந்து கொள்வாய்ன்னு சொல்றாரு. காரணம் என்ன? அந்த ஜீவனில், வார்த்தையில் உள்ள வார்த்தை ஜீவன் பெற்று நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது. அதுதான் இங்க 5:24 அதை நம்ம கன்ஃபஸ் பண்றோம். 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தா அதே தான் நம்ம கன்ஃபஸ் பண்றோம். அங்க 27 என்ன சொல்றாரு பாருங்க, அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார், அதற்கு பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். அப்ப எனக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? விசுவாசிக்கிறபடினாலே அவருடைய ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவரை விசுவாசிக்கும் பொழுது ஜீவனை கொடுத்தபடினால தேவனின் கிரியைகளை நான் செய்வேன். தேவ ஜீவன் விசுவாசிக்கிறவன் அந்த தேவனுடைய கிரியைகளை செய்வான். தேவன் என்ன செய்வார்? வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அத்தனை கிரியைகளை செய்வான்.
இந்த ஜீவன் என்ன ஜீவன்? அத 1ஆம் அதிகாரத்திலே சொல்றாருல்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததுன்னு சொல்றாருல்ல. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, சகலமும் அவர் மூலமாய், இந்த ஜீவன் மூலமாக தான் தேவனுக்கு ஏற்ற கிரியை ஒழுங்கின்மையை ஒழுங்காக்கிற்று. ஒழுங்கின்மையை ஒழுங்காக்கிற்றது தேவ ஜீவனை பேசும் பொழுது. அப்படிதானே? இருளை வெளிச்சமாக்கினது தேவ ஜீவனை பேசும் பொழுது. இந்த ஜீவன் தான் எல்லாவற்றையும் செய்தது என்று எபிரேயர் 11:3 சொல்லுவதை நாம் ஆதியாகமத்துல படிக்கிறோம். இந்த ஜீவன் என்னென்ன செய்தலாம், அது என்னவென்று சொன்னால், அந்த வார்த்தையானவருக்குள் இருந்த ஜீவன், அதே ஜீவன் நமக்குள் இருக்கிறபடியால், அதனாலதான் தேவர்கள் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையானவர், அந்த வார்த்தை நமக்குள் இருக்கிறபடியால் தேவன் செய்த கிரியைகளையும் நாம் செய்வோம். அததான் அர்த்த வசனம் 1ஆம் அதிகாரம் 4 சொல்லாது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஒளி என்றால் டெவலப்மெண்ட், அதாவது அவனை தேவனாக வாழ வைத்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லுகிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், அது மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அப்ப நம்ம என்ன சொல்ல போகிறோம்? அந்த ஜீவன் எனக்கு ஒளியாய் இருக்கிறது. அந்த ஜீவன் எனக்கு ஒளியாய் இருக்கிறது. நான் ஒரு நாளும் இருளிலே தடவி நடக்க மாட்டேன். நான் அவருடைய வெளிச்சம், ஜீவனுடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்பவன். சங்கீதக்காரன் அப்படிதானே சொல்றான், அவருடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்பவன். அதேதான் யோபு சொன்னான்னு நான் நேத்து உங்களுக்கு முந்தா நேத்து கிளாஸ் எடுக்கும் போது கூட சொன்ன. அப்படிதானே? என் தலைமேல் அவர் தீபம் இருந்தது, அந்த தீபத்தின் வெளிச்சத்தினால் இருளை கடந்து சென்றேன் என்று சொல்லுகிறான். இருள் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்? எனக்குள்ளேயே அந்த வெளிச்சம் இருக்கிறது. ஜீவனை உடையவன், வெளிச்சத்தை உடையவன், வெளிப்பாடை உடையவன். வெளிச்சம் என்றால் வெளிப்பாடு. ஏன் தடவி திரிகிறான், ஏன் இடறுகிறான்? வெளிப்பாடு இல்ல, வெளிச்சம் இல்ல. நாம் வெளிச்சத்தில் நடந்தால் என்றால் வெளிப்பாட்டில் என்ன வெளிப்பாடு? இந்த ஜீவன் தரும் வெளிப்பாடு, தேவனாக வாழ்கிற ஜீவன் தரும் வெளிப்பாடு என்று சொல்லுகிறார். ஆகவே நான் தேவ ஜீவனை உடையவன். இந்த ஜீவன் எனக்கு ஒளியாக இருக்கிறது. நான் பிரகாசிப்பேன். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். நான் இருளிலே நடக்க மாட்டேன். நான் அறிவில்லாமல் நடக்க மாட்டேன். அறிவில்லாமல் ஜீவனுக்கு புறம்பானவனாய் இருக்க மாட்டேன். அப்படிதானே? புத்தியில் அந்தகாரப்பட்டு ஜீவனுக்கு புறம்பானவனாய் இருக்க மாட்டேன். எல்லாவற்றையும் அறிக்கை செய்யணுங்க. சும்மா படித்து தெரிந்து கொள்ளுதல் பிரயோஜனம் அல்ல. நீங்க கேட்கும் போது அது உங்க இருதயத்துக்குள்ள போகுது. அதை நீங்க வாயை திறந்து அறிக்கை செய்ய வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, முழுக்க முழுக்க யோவான்ல அதானே சொல்றாரு, எல்லாமே அவர் அறிக்கையை சார்ந்து வாழ்வதை நாம் அங்க பார்க்கிறோம். இப்ப 6ஆம் அதிகாரத்துல நம்ம 43 என்ன சொல்றார்? 46ஆம் அதிகாரம் 40 என்ன சொல்றார் பாருங்க, எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் கடைசி நாளில் அவனை எழுப்புவதும் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் முதல்ல என்ன சொல்றாரு? 29ல தேவனுக்கேற்ற கிரியையை தேவ ஜீவனை பெற்றபடியால் செய்வது தேவ சித்தம் என்று சொல்லுகிறார். 29 இங்க என்ன சொல்லுகிறாரு? கடைசி நாளில் அவனை எழுப்புவது என்று சொல்வது அந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார். ஆவியின் உயிர்த்தெழுதல், அதை கொலைப்படாதுங்க, சரீர உயிர்த்தெழுதல், சரீர மீட்பை பற்றி அவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டது நோக்கம் என்ன? நாம் அந்த ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்குத்தான். ஆனா இந்த ஜீவனை உடையவன் அங்க 11ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா சில காரியங்களை சொல்லுவாரு. நான் இந்த 1 யோவான் 5ல சொன்ன மாதிரி நம்ம செய்ய வேண்டிய முதல் அறிக்கை என்ன சொன்ன? ஜீவனை உடையவன். அப்படித்தானே? நாம் யார்? நித்திய ஜீவனை அவர் எனக்கு தந்து இருக்கிறார்.
நான் ஜீவனை அடைந்தவன், அடைய போவதில்லை, ஜீவனை அடைந்தவன். ஜீவனை என்று சொல்லும் பொழுதெல்லாம் தேவ ஜீவனை சேர்த்துக் கொள்ளுங்க. நான் தேவ ஜீவனை உடையவன், தேவ ஜீவனை அடைந்தவன், தேவ ஜீவனை உடையவன், தேவ ஜீவன் எனக்கு உண்டு. திரும்ப திரும்ப சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுங்க. அப்படின்னு என்ன? இருதயத்தை சப்கான்சியஸ் மைண்ட்ல வாய திறந்தாலும் அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நான் ஜீவனை உடையவன் ஆயிற்றே அப்படின்னு தான் வரணும். அப்படிதானே? நான் தேவ ஜீவனை உடையவன். ஆண்டவர் வாய திறந்தா மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்லன்றாரு பிசாசுக்கு. அப்படிதானே? தேவனை பரிச்சயப்படாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்படிதானே? உன் தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். இருதயத்துல வேத வசனம் நிரம்பி இருந்தது. நம்ம இருதயத்திலும் புதிய உடன்படிக்கையிலே தேவ ஜீவனை பெற்றதுதான் நம்முடைய விசேஷமே. அப்படிதானே? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நான் தேவ ஜீவனாக நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். அததான் இங்க நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த தேவ ஜீவனில் வாழ்கிறவர்களுக்கு தேவ ஜீவனை அடைந்திருக்கிறோம், தேவ ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம், தேவ ஜீவன் நமக்கு உண்டு. அததான் அவர் 13ஆம் என்ன சொல்றாரு பாருங்க. திரும்ப நான் போறவான சொன்னதான் அது திரும்பவும் சொல்றேன். நீங்கள் அறிய வேண்டும். எப்பங்க அறிய முடியும்? எப்ப அறிய முடியும்? மூளை அறிவு பத்தி அவர் சொல்லவே இல்லை. இருதயத்துல வெளிப்பாட்டு அறிவு. அந்த அறிவை நான் என்ன சொன்னேன்? எனக்கு வியாதி வரும்போது நான் சுகத்தை பெறுவதற்கு முன்னால என் இருதயத்துல அந்த வெளிப்பாட்டு அறிவு வந்த பொழுது ஒரு நிச்சயம், ஒரு உறுதி. அப்படிதானே? ஆனா சரீரத்துல வேதனை அறிகுறிதான். அதேதான். வாழ்க்கையில இருளான காரியங்கள் காணப்படலாம், மரணத்தின் காரியங்கள் காணப்படலாம், நமக்கு சவாலாக மலையாக நமக்கு முன்னாக நிற்கலாம். ஆனா இந்த ஜீவன் உடையவன் என்ற உறுதியினால எப்பேற்பட்ட இருளை பார்த்து இந்த ஜீவனை நான் பேசும் பொழுது என்னாவது அந்த இருள் நீங்கி போகிறது. அதே ஜீவன் தானங்க. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது. அவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று அந்த ஜீவன் பேசின பொழுது அங்க வெளிச்சம் உண்டானது. உண்டாக கடவது என்று சொல்லி பேசுவது அது ஜீவனின் வார்த்தை. அப்படிதானே? அந்த விசுவாசத்தை தான் அவர் என்ன சொல்றாரு? ரோமர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றாரு, விசுவாசத்தின் நீதியானது பேசும் என்று சொல்லுகிறார். The faith of righteousness will speak. Yeah, the faith of righteousness is I have so life. அதாவது நான் நீதிமான் என்ற விசுவாசம் தான் நமக்கு தேவ ஜீவனை உடையவன். ஏன்? தேவ நீதி தேவனுடைய ஜீவன். அந்த விசுவாசம் எப்பொழுதும் பேசும். அது கிரியை செய்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. பேசி பேசி விசுவாசத்தில் ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை அது ஜீவனின் வாழ்க்கை. திரும்பவும் சொல்றேன், பேசி பேசி. எதை பேசி? ஜீவ வார்த்தையாகிய எனக்கு ஜீவன் உண்டு என்ற வார்த்தைகளை பேசி பேசி இருதய வெளிப்பாட்டு அறிவை பெற்று விசுவாசித்து. அப்படித்தானே 13ஆம் வசனம் சொல்றாரு, நீங்கள் அறியவும் விசுவாசிக்கவும், விசுவாசித்து அப்படி வாழவும் இவைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசித்து வாழ நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அங்க 11ஆம் அதிகாரம் யோவான்ல என்ன சொல்றாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். அந்த 25, 26 வசனங்கள். இது சில பேருக்கு இன்னும் சந்தேகம். நான் என்னுடைய பிரசங்கத்தை கேட்ட கூட சில பேர் சில சந்தேகங்களை கேட்டாங்க. கடந்த வாரம் கூட சிஸ்டர் கேட்டாங்க, பஹ்ரைன் சிஸ்டர், தண்டனை இல்லைன்றீங்களே எப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அடுத்தது அதற்கு எக்ஸ்ட்ரீம் இன்னொரு குரூப் இருக்கு. என்ன குரூப்? மரணமே எங்களுக்கு இல்லைன்றாங்க. அப்போ நான் அந்த ஜீவனை குறித்து ஏன் அவ்வளவு தூரத்துக்கு பிரசங்கித்தாதான் இந்த ஜீவனுடைய வெளிப்பாடு நமக்கு வரும். எந்த அளவுக்கு? எனக்கு மரணமே இல்லை அப்படின்றது. ஆனா இந்த மரணம் என்ன என்பதை நாம் வேதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும்.
மரணமே இல்லை என்று சொல்லும் பொழுது வேதம் இந்த மரணம் ஜீவனை குறித்து என்ன சொல்லுகிறது? நான் திரும்பவும் சொல்றேன், தேவனுக்குரியதெல்லாம் பிசாசுக்குரியதெல்லாம். அப்ப தேவனுக்கு மரணமே இல்லையா பிரதர்? அப்ப எனக்கும் மரணம் இல்லையா? வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? வசனத்துல ஆராய்ந்து பார்க்கணும். அததான் நான் சொல்றேன். ஒரேடியா அந்த எக்ஸ்ட்ரீம் நாம் போயிடக்கூடாது. ஏன்னா வேதம் அவ்வாறு போதிக்கவில்லை. ஒரே தரம் மரிப்பதும் அப்படிதானே, உயிரோடு எழும்புவதும் நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிப்பது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மரிப்பது, உயிரோடு எழும்போது நியாய தீர்ப்படைவது. ஏங்க நியாய தீர்ப்பை 3வதா வச்சாரு? மரித்து உயிரோடு எழுந்து நியாய தீர்ப்பு அப்படிதான் வச்சிருக்காரு. அப்படித்தானே? அதுல எந்த சந்தேகமே இல்ல. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏன்னா மரிக்கிறது எது மரிக்கிறது? சரீரம். சரீர மரணம். அதை நம்ம டெமார்கேட் பண்ண வேணும். ஆவியானவர் உங்களுக்கு அதில் நல்ல ஒரு வெளிச்சத்தை தர நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. இந்த சரீரம் மரிக்கிறது. அப்போ ஆவிக்குரிய மரணம் வேறு, சரீர மரணம் வேறு. அப்படிதானே? ஆவிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய பூமியின் சரீரம். ஆனா ஆவிக்குரிய மரணம் ஆதாம் எடுத்துக்கொள்ளுங்க. அவனுடைய ஆவிக்குரிய மரணம் எப்ப நடந்தது? அவன் பாவம் செய்த நாளிலே ஆவிக்குரிய மரணம் வந்துருச்சு. ஆனா அவன் 930 வருஷமா என்னமோ உயிரோடு இருந்து சரீர மரணம் வந்ததை பார்க்கிறோம். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய இவங்க எல்லாம் அந்த மரணம் இல்லைன்னு சொல்றாங்க, இந்த சரீர மரணத்தை குறித்து சொல்றாங்க. அப்படிதானே? நம்ம ஆவியில மரணமே நமக்கு இல்ல. ஏன்? அடுத்த நிமிஷம் ஆண்டவரோட இருக்கும். the very next minute we don't die at all. இந்த சரீரம் தான் மெய்யான ஆவி மனிதனுக்கு இல்ல. நீங்க கேட்கலாம் அவிசுவாசிக்கும் அப்படிதான். அவன் அடுத்த நிமிஷம் எங்க போயிடுறான்? பாதாளத்துக்கு போயிடுறான். அங்க லாசரி இருந்த இடம் என்று சொல்லுறாங்களே, அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்துக்கு போறான். அதுக்கப்புறம் தான் உயிரோடு எழுந்து நியாய தீர்ப்புக்கு வரான். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு எழுந்தினா என்ன? எல்லாமே சரீரம் 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 சரீர உயிர்த்தெழுதலை சொல்லுகிறது, சரீர மீட்பை சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையும் பாருங்க. தேவகுமாரனாக வந்தவர் சிலுவையிலே, அங்க மத்தேயு 27:46 அடிக்கடி சொல்லுறது என்ன? என் தேவனே என் தேவனே என்று அவர் கைவிட்டீர் என்று கதரும் போது என்னாச்சு? நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமத்தப்பட்டபடியாலே ஆதாம் பாவம் செய்த பொழுது மரணம் வந்தது, பிரவேசித்தது. இப்போ கிறிஸ்துவுக்குள்ள எப்ப மரணம் வருகிறது? தேவனிடமிருந்து பிரிக்கப்படுவது என்ன? ஆவியிலே மரிப்பது. ஆவியில் மரிப்பது தேவனிடத்தில் இருந்து பிரிக்கப்படுகிறது. அப்போ நாம் ஜீவனை பெற்றோம் என்றால் ஆவியிலே தேவனோடு இணைக்கப்படுகிறோம். அது பிரிக்கிறது மரணம், இணைப்பது ஜீவன். கொஞ்சம் நல்லா யோசித்து இருதயத்துக்குள்ளதை தள்ளுங்க. அப்பதான் உலகத்துல நம்ம கிறிஸ்டியன் மார்க்கெட்ல அநேகர் பிரசங்கிப்பாங்க, குழம்பி போகக்கூடாது. ஆவியானவரே எனக்கு வெளிச்சம் தாருங்கன்னு கேட்டு அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆவியிலே அவருக்கு மரணம் வந்து அடுத்த 50ஆம் வசனம் வரும்போது 47 சொல்றாரு. 50ஆம் வசனம் தான் அவர் ஜீவனை விட்டார் என்று சொல்லுகிறார், ஆவியை விட்டார் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அந்த ஆவியிலே மரணம் இருந்தது, சரீர மரணம் 2வது. நம்மை குறித்து என்ன சொல்லுது வேதவசனம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? ஆரம்பிக்கும் பொழுது அதை நம்ம எடுத்துக்கொள்ளுங்க. நம்மை குறித்துனால அதை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 2:1 என்ன சொல்றாரு? நாம் எப்படி பிறந்தோம்? நாம் எல்லோரும் எப்படிதான் பிறந்தோம்? என் தாய் என்னை பாவத்தில், அப்படிதானே, ஆதாமுக்குள் பிறந்தோம், மாம்ச சித்தத்தின்படி பிறந்தோம். ஆகவே ஆதாமின் பாவம் மரணம் என்ற எல்லைக்குள் பிறந்தோம். அதனாலதான் இங்க என்ன சொல்ல பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும்
எது மரித்ததாய் இருந்தது? ஆவி மரித்ததாய் இருந்தது. தேவனை விட்டு பிரிந்திருந்தது. தேவனுடைய ஜீவன் இல்லை. தேவனோடு இணைக்கப்படவில்லை. இப்போ என் ஆவி பிரிந்ததாய் இருக்கிறது. அது என்ன சொல்றாரு? ஆவி பிரிந்ததாய் இருக்கிற காரணம் என்ன? அங்கு ஜீவன் இல்லை. அததான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களும் ஆதாமுக்குள் பிறந்தபடியினாலே நாம் பிறக்கும் பொழுதே ஆவியிலே மரித்தவர்கள். ஆதாம் பிறக்கும் பொழுது ஆவியிலே ஜீவனோடு பிறந்து பாவம் செய்து ஜீவனை இழந்து போனான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஜீவனோடு பிறந்து நம்முடைய பாவம் சுமத்தப்பட்ட போது ஆவியிலே மரித்தார். அப்புறம் அவருடைய சரீர மரணம் வருகிறது. திரும்பவும் அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுகிறார். அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தோடு வந்ததை பார்க்கிறோம். ஆனா நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது? பிறக்கும் பொழுதே மரணத்தில் பிறந்தோம். உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத அனைவரும் அவர்கள் ஆவி மரித்ததாய்தான் இருக்கிறது. அவர்கள் ஆவியில் உள்ள ஆத்துமாவில் அவர்கள் வாழ்கிறார்கள். ஆவியில் அவர்கள் வாழவில்லை. ஆத்துமா ஆவியோடு இணைந்து இருக்கிறது. நாம் இந்த சரீரம் மரணமாகிய இந்த உலகத்துல மரிக்கும் பொழுது இந்த ஆவியோட ஆத்துமாவும் தேவனிடத்தில் போகிறது என்று நாம் எல்லோரும் விசுவாசிக்கிறோம். இங்க என்ன சொல்றாரு? இவ்வாறு மரித்தவர்களாய் இருந்த, அந்த 4ஆம் வசனத்துக்கு வாங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே மரித்தவர்களாய், என்ன மரித்தன உயிரோட தானே இருக்க, என்ன அப்படி சொல்றீங்களா? ஆவியிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை, தேவனை விட்டு பிரிந்தவர்களாய் இருந்த நம்மை என்ன பண்ணாராம்? உயிர்ப்பித்தார். ஆவியிலே நம்மை உயிர்ப்பித்தார். அப்படின்னு என்ன? ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். அந்த நாளில் ஒரு நம்ம அறியாத மாபெரும் சந்தோஷம், சமாதானம் வந்தது. நாளடைவில் அதெல்லாம் மறந்துட்டோம். அப்படிதானே? அது ஜீவன், நமக்குள் ஒரு வெளிச்சம் வந்தது. நமக்குள் ஒரு பிரகாசம், ஒளி வந்தது. இப்போ ஏன் அந்த ஒளி? தேவனுடைய ஒளி. அந்த ஒளியை நான் பெற்றுக்கொண்டேன். சாதாரண ஒளி அல்ல, தேவனுடைய ஜீவன். அந்த ஜீவ ஒளியை நாம் பெற்றுக்கொண்டோம். அப்போ அந்த ஜீவ ஒளியை பெற்றபடினால இந்த உலகத்துல அந்த ஜீவ ஒளியை விசுவாசித்தும் வாழ முடியும், அந்த ஜீவ ஒளியை விசுவாசியாமலும் வாழ முடியும். நீ விசுவாசித்தபடிதான் உனக்கு நடக்கும்ன்றாரு. இந்த ஜீவ ஒளியை, நித்திய ஜீவனை பெற்றபடினால இந்த நித்திய ஜீவனில் தேவனாக நாம் வாழ்வது ஆட்டோமேட்டிக் கிடையாது, தானாக நடக்காது. அததான் ஆண்டவர் பரலோக ராஜ்யம் செயல்படும் விதத்தை சொல்றாரு. அத விதையான ஓமையில அவர் தெளிவாய் சொல்லுகிறார். அப்படிதானே? அது விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்லுகிறார். அப்படிதானே? இந்த நான் ஜீவனை பெற்றவன், நான் சாதாரணமானவன் அல்ல. என்ன ஜீவனை பெற்றவன்? தேவ ஜீவனை பெற்று என் ஆவியிலே ஜீவ வெளிச்சத்தை பெற்றவன். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட வியாதி, தரித்திரம், கொடுமை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஜீவனை பெற்றவன், வெளிச்சத்தை பெற்றவன். இந்த எல்லா அததான் அவர் அங்க சொல்லுகிறார். நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுவதுமா படிச்சு பாருங்க. அந்த ஆண்டவருடைய ஜீவனின் வல்லமையை குறித்து சொல்லுகிறார். அந்த ஜீவ வல்லமை எவ்வளவு வல்லமை உள்ளது என்று ஆரம்பமே அதுதான் சொல்றாரு. தண்டனை தீர்ப்பில்லைன்னு வரிசையா சொல்லிக் கொண்டே போகிறார். அதுக்கப்புறம் தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஏன் நன்மைக்கு ஏதுவாய்? இந்த வல்லமை இருக்கிறபடினால தீமை உலகத்தில் வந்தாலும் அது என்னை மேற்கொள்ளாது, அது நன்மையாக மாறும். ஏன்? இந்த வல்லமை எனக்குள் எப்போ
ஏன் பிரதர் எனக்கு நடக்கல? இதேதான் திரும்ப சொல்றேன். விசுவாசித்தவனே பாக்கியவதி. இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். விசுவாசம் தான் கிறிஸ்தவ ஜீவியம். அதாங்க சொல்றாரு. அப்புறம் வரிசையா சொல்றாருல, எவர்களை முன்னறிந்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ, அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி இருக்க எதற்கு? குமாரனுடைய எதுங்க நமக்கு அதை எப்படிங்க நம்ம அந்த சாயலுக்கு மாறணும்? இந்த ஜீவன், இந்த ஜீவன் நம்மை தேவ சாயலில் மாற்றினது. தேவ சாயலில் மாற்றினது. அப்படிதானே? ஓ, அந்த சாயல், அந்த தேவ சாயல், அந்த ஜீவனின் சாயல், அததான் அங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் இந்த தேவ ஜீவனை பெற்றவன், சாயலை பெற்றவன் யார்? யார்? அப்படிதானே? ஏன் தேவனே, தேவன் நம் பட்சத்தில் இருக்கான்னு அதை தான் அங்க சொல்றாரு. இந்த வல்லமை நமக்கு இருக்குமானால், தேவ ஜீவனின் வல்லமை இருக்குமானால், மரணம் நமக்கு எதிர்த்து நிற்கிறதெல்லாம் என்ன? ஜீவனுக்கு எதிரானதெல்லாம் மரணம். எம்மாத்திரம் ஒரு மரணமும் நமக்கு எதிர்த்து நிற்கும். அப்படின்னா மரணம் என்ன? மரணத்தின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள். நமக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? அப்படியே அங்க வரிசையா சொல்லிக்கிட்டே போறாரு. அப்படிதானே? யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? எனக்கு ஏற்கனவே தேவனுடைய ஜீவன், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய நீதியை கொடுத்து விட்டாரே. அதற்காக பரிகாரத்தை நான் இல்ல, அவர் செய்தார். நான் நீதியை பெறுவதற்கு ஒண்ணும், அவரே மரித்தவர், அவரே எழுந்தவர். அப்படிதானே? அவரே எனக்காக பிதாவின் இந்த வல்லமை எனக்கு என்னவெல்லாம் செய்யும் என்று சொல்லுகிறார். இந்த ஜீவனின் வல்லமை எனக்கு செய்வது, அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் முற்றும் முடிய, ஏன் இந்த ஜீவனை எதுவுமே மேற்கொள்ள முடியாது. இது தேவனுடைய ஜீவன். அந்த ஜீவன் எனக்குள், உங்களுக்குள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் முற்றுமுடிய ஜெயம். தேவ ஜீவனை பெற்றவனை எந்த ஒரு சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியாது. என்ன பிரதர் அப்படி நடக்கலையா? ஏன் நடக்கல? அவிசுவாசம், வெளிப்பாட்ட அறிவு இல்லை. அறிந்தோமானால் விசுவாசம் இருக்கும். விசுவாசம் இருந்தால் விசுவாசத்தின்படி வாழ்வோம். எல்லாவற்றிலும் முற்றுமுடிய ஜெயம் கொள்ளுறளாக. அப்ப எங்க பிரச்சனை? ஆரம்பமே நான் திரும்பவும் சொல்றேன், தியானம் என்று சொல்லும் பொழுது வாயிலே நாம் இதை அறிக்கை பண்ணவில்லை. வாயில் எதை அறிக்கை பண்ணுகிறோமோ அதைதான் என் இருதயம் உண்மையாக ஏற்றுக்கொள்ளும். தவறானதை பேசுகிற வரைக்கும் தவறான விசுவாசம் இருக்கும். சரியான ஜீவனை, தேவ ஜீவனை பேசுகிற வரைக்கும் அந்த ஜீவனின் விசுவாசம் எனக்கு இருக்கும். அந்த ஜீவனின் விசுவாசம் தான் ஜீவனை என் வாழ்க்கையிலே அனுபவிக்க வைக்கும். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொல்றார். அதனாலதான் அங்க சொல்றாரு, முற்றுமுடிய ஜெயங்கொள்ளன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னென்னமோ வரிசையா சொல்ல, ஒண்ணுமே என்ன பிரிக்க முடியாது. ஏன்? இது நித்திய ஜீவன். இது நித்திய ஜீவன். நான் தேவனோடு இணைக்கப்பட்டது நித்தியமானது. நான் தேவனோடு இணைக்கப்பட்டது நித்தியமானது. மரணமானாலும் அது என்ன மரணம்? அங்க அதை வசனத்தை எடுங்க. திடீர்னு நாம ஒரு நாள் நான் ஆஃபாட்ட சொல்ல இஷ்டப்படல. 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. கடைசியில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 38ல இருந்து வாசிக்கிறேன். ஜெயங்கொள்ளர்கள் சொல்லிட்டு அர்த்தம் 38ல என்ன சொல்றாரு பாருங்க. மரணமானாலும், மரணமானாலும், மரணம் என்ன மரணம்? சரீரத்திலே நாம் மரித்து போகிறோம். ஆவிக்கு மரணமே இல்லையே. மறுபடியும் பிறந்த நாளிலே தேவனோடு இணைந்து விட்டது. அங்கு தேவனுக்கு மரணம் இல்லை. என் ஆவி, ஆவியாகிய தேவனுக்கு மரணம் இல்லை. எனக்கும் மரணம் இல்லை. ஏன்? என் மேலே பாவம் இல்லைங்க பிரதர். பாவம் இருந்தாதான மரணம் வர முடியும். சரீர மரணம். பாவம் இல்லாதனால அங்க முடியல. இங்க என்ன ஆயிடுச்சு? பாவம் நீக்கப்பட்டது. என் ஆவிக்குரிய மரணம் இல்லை. ஆனா மனிதர் ஒரே தரம் மரிப்பதும், கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தது போல நாமும் சரீரத்திலே மரித்து
சரீரத்திலே உயிரோடு எழும்புவோம். அங்க அதை சொல்லுகிறார். அதுதான் இங்க என்ன சொல்றார் பாருங்க. மரணமோ, மரணமானாலும் இந்த ஜீவனை விட்டு, இந்த அன்பை விட்டு என்று சொல்லுகிறார். மற்றொரு இடத்துல சொல்லணும்னா, மிகுந்த அன்பினாலே நம்மை உயிர்ப்பித்தார். அப்படிதான் நாங்க 2:4 எபேசியர்ல அவருடைய மிகுந்த அன்பு, அதுதான் இங்க சொல்றார். யார் மிகுந்த அன்பினால் என்னை உயிர்ப்பிக்கப்பட்டதில் இருந்து பிரிக்க யாரால் முடியும்? உயிர்ப்பிக்கப்பட்ட இணைக்கப்பட்டதில் இருந்து, தேவனோடு இணைக்கப்பட்டதில் இருந்து, ஐ எம் ஆல்ரெடி வித் ஹிம். என்ன பிரதர் அங்க அப்படி சொல்றார்? எஸ். பிலிப்பியர் 1 எடுத்தீங்கன்னா போல அந்த 21, 22, 23 வாசி நான் சொல்லுவாரு, இந்த உலகத்துல இருக்கிறது எனக்கு ஆசைதான் பிரதர். ஆனா உங்களுக்கு எல்லாம் நல்லா நான் இது பண்ணலாம், ஊழியம் செய்யலாம். ஆனா அதை விட எனக்கு ஒரு பெரிய ஆசை என்ன? இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து, எதுங்க பிரியுது சரீரத்தை விட்டு? ஆவி. இந்த ஆவி சரீரத்தை விட்டு பிரிவது, சரீரம் மரணமாகிறது. எங்க இருக்குமா? அவரோடு நித்தியமா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றார். அப்போ ஆவி மனிதன் மரிக்கவில்லை. அதுதான் சொல்றாரு, என்றென்றும் அவன் மரியாமலும் இருப்பான். அவன் சரீரம் மரித்தாலும் அவனுடைய சரீரம் உயிர்ப்பு. எது? மறுபடியும் பிறந்தவனை குறித்து சொல்றான். ஆனா அவங்களை என்ன பண்றாரா? 2ஆம் வருகைக்கு அப்புறம் 1000 வருடம் அரசாட்சி, அதற்கு அப்புறம் நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு முடிந்த பிறகு எங்க போடுறாங்க? 2ஆம் மரணமாகிய பாதாளம். ஒருவேளை இப்ப டைரக்டா அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல. லாசரு கதையில சொல்றாருல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 பாத்தீங்கன்னா, லாசரு என்ற ஒரு தரித்திரனும் ஐஸ்வர்யவானும் இருக்கான். அவங்க 2 பேருடைய நிலைமையை பார்க்கணும்ல. அது இயேசுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அவங்க மரித்தது என்ன ஆகுதுன்னு அங்க சொல்றத பார்க்கிறோம். இவன் போய் ஆபிரகாம்ல நீதிமான், ஆபிரகாமுடைய பூசம்ல இருக்கான், மடியில இருக்கான், அங்க தேற்றப்படுகிறான். ஆனா அவன் என்ன? ஐயோ அக்கினி அம்மா அப்பான்ற வேதனைக்குள்ளாக துன்பப்படுத்தப்படுகிறான். டார்ச்சர்ட், அப்படிதானே? அங்கே அவன் துன்பப்படுகிறான். 2 பேரிடமும் வித்தியாசம், மரித்த அடுத்த நிமிடம். ஆனா இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் என்ன பண்ணாரு? எல்லா மரித்த பரிசுத்தவான்களையும் உயிரோடு எழுப்பி, அவரோடு கூட முதலில் எழும்பவர் இயேசு, பின்பு அவனவன் வரிசையில் அவரோடு எழும்பி அவர்களை தம்மோடு கூட பிதாவின் பிரசன்னத்திற்கு எடுத்து சென்றார். அதனாலதான் அவங்க எல்லாம் அங்க டெம்பரரி ரெஸ்டிங் பிளேஸ். நமக்கு டெம்பரரி ரெஸ்டிங் பிளேஸ் இல்ல. ஆஃப்டர் கிரைஸ்ட் ஆல் ஹவ் கான். எல்லாருமே எங்க தான் போயிட்டோம்? தேவ பிரசன்னம். அடுத்த நிமிஷம் அது ரொம்ப அழகா அங்க 2 கொரிந்தியர்ல சொல்லுவார் பாருங்க, பவுலடிகளார் 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. இந்த கூடாரத்திலே 4ஆம் வசனத்துல, நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த பார்வையை கலைந்து போட வேண்டும் விரும்புவோமாமல் ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்து கொண்டு இருக்கிறோம். இதை நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம். தேவன் என்ன? இந்த தேவ ஜீவன் ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அந்த தேவ ஜீவனை பெற்றவர்கள் என்று விசுவாசித்து நடக்கிறோம், தரிசித்து நடப்பதில்லை. அடுத்த வசனம் 7ஆம் சொன்ன, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் என்ன பண்றோம்? விசுவாசமாய் இருக்கிறோம். தேவ ஜீவனை பெற்றபடியால் நானும் அவரும் இணைக்கப்பட்டு, இப்போ விசுவாசத்தில் அவரோடு இணைக்கப்பட்டு, அந்த விசுவாசத்திலே இணைக்கப்பட்ட அனுபவத்தில் வாழ்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் எஃபெக்ட் என்ன? விசுவாசத்தின் செயல் என்ன? அவரோடு இணைக்கப்பட்ட அனுபவத்தில் வாழ்கிறோம். ஆனா இதை விட்டு பிரிந்து போவோம் என்று சொல்லுகிறார். அததான் அதிகமாய் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரத்தில் குடி போகவும். அது என்ன? விசுவாசத்தில் இல்ல, தரிசித்தே.
கர்த்தரிடத்தில் கூடி அங்க விசுவாசம் இல்ல, நிஜமாக. அப்போ என்ன பண்றோமா? குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அங்க குடியிருக்க அதிகமா, இங்க நம்ம இருக்க வரைக்கும் அவரோடு இல்லை என்பதை நாம் அறிக்கை பண்ணுகிறோம். அப்படித்தானே 7ஆம் வசனம். ஆனா இங்கிருந்து பிரிந்து போகும் பொழுது அவரோடு கூட இருக்கிறோம் என்ற விசுவாசம். என்ன இருந்தாலும் ஜீவனில தான் இருக்கும். இந்த சரீரத்துல வாழும் போதும் அதே ஜீவன் தான். அதே ஜீவன் தான் அவரோடு இருக்கும் பொழுதும். அதனா இத வந்து தமிழ்ல அவ்வளவு கிளியரா வராட்டியும், ஐ திங்க் இங்கிலீஷ்ல தான் ரொம்ப கிளியரா வருது. நீங்க அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. ம். 9ஆம் வசனம் பாருங்க. வெதர் வி பிரசன்ட் ஆர் ஆப்சென்ட் டு பி வெல் அப்படின்னு என்ன? இங்க இருந்தாலும் அங்க இருந்தாலும் இந்த ஆவி எங்க இருந்தாலும் அவருக்கு பிரியமாய் நடக்கிறோம். அதுக்கு முன்னால என்ன சொல்றாரு? we are absent from the body and present with the Lord. அது என்ன சொல்றாரு? ஃபெய்த்ல சொல்றாரு. ஆனா இந்த ஆவி பிரியும் பொழுது will be ever present with him. அததான் அங்க சொல்லி முடிக்கிறார். அப்படிதானே? well pleasing him to him, therefore we make it our aim whether to be absent or present. அத சொல்லிட்டு தான் ஜட்ஜ்மெண்ட்ட சொல்ல வராரு. நான் திருப்பி ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தொடர்ந்து எடுக்கிறேன். இந்த வாரம் அடுத்த வாரம் எடுக்கிறேன். போன வாரமே சிஸ்டர் தமிழ் செல்வி கேட்டாங்க. ஓகே. அப்ப பாருங்க, இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் விசுவாசத்துல அவரோட ஐக்கியப்பட்டபடினால் இந்த தேவ ஜீவனை விசுவாசிக்கிறவர்கள் அவரோடு அவருடைய பிரசன்னத்துல வாழ்றோம். ஆனா அங்க நித்தியமாக தி வெரி நெக்ஸ்ட் மினிட் நமக்கு என்னன்னா ஓட்டம் ஓடி முடித்தவர்கள் தங்கள் பரிசுத்த பரத்திலே ஓய்ந்திருக்கிறார்கள். நானும் எந்த ஓட்டம் முடித்து அங்க வந்து அப்படிலாம் பாடுறோம். அது வந்து அவர்களுடைய வெளிப்பாடு, பாடினவர்களுடைய வெளிப்பாடு. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மீட்புக்கு அப்புறம் எங்கதான் போயிட்டோம்? 12ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? நீதிமான்களின் ஆவி என்று சொல்றார். எங்க இருக்குது? சியோன் மலை. அங்க எடுங்க 12ஆம் அதிகாரத்தை எடுங்க. எபிரேயர்ல என்ன சொல்றாரு பாருங்க. நான் இத திடீர்னு உங்களுக்கு சொல்ற போய் கொஞ்சம் இதா இருக்குது. நீங்க எடுங்க. அதுல என்ன சொல்றாரு? பாருங்க 22ல இருந்தே ஆரம்பிக்கிறாரு. நம்ம எங்க இப்ப இருக்கோம்னு சொல்லி. எங்கன்னா இந்த ஆவி இப்பவும் அங்கதான் இருக்குது. மரித்து எழுந்த ஜீவனுள்ள ஆவியும் அங்கதான் இருக்கு. அங்க என்ன சொல்றாரு? 23 தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி. இப்போ நமக்கு அவங்க சொன்ன மாதிரி அந்த இளைப்பாறுகிற ஸ்தலம், ஆபிரகாமுடைய பூசம்ல இளைப்பாறுகிற இடம் லாசரு, அது நமக்கு இல்ல. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி? இதுதான் பிரதர், செத்த பிறகு நம்ம எங்க போறோம்னு தெரியல பிரதர், வேதத்துல தெளிவாய் சொல்லவில்லையே. ஆனா சில வசனங்களில் இருந்து அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல அவர் சொன்னதும், இந்த தேசத்தை புரிந்து அங்கதான் அவரோட இருக்கிறன்றான். இங்க ஆப்சன்ட், அங்க பிரசன்ட். அப்படிதானே? அங்க ஆப்சன்ட், இங்க பிரசன்ட். அததான் சொல்றாரு. ஆப்சன்ட் ஃப்ரம் ஹியர், அங்க பிரசன்ட் ஆயிரும். ஏன்? இங்க இந்த பாடியில நான் ஆப்சன்ட் ஆயிடுறேன், அங்க பிரசன்ட் ஆயிடுறேன் இந்த சரீர மரணத்துக்கு அப்புறம். ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, மரணம் இல்ல மரணம் இல்லைன்றால எந்த மரணம் அதை புரிந்து கொள்ளலாம். அழியாமையும் மரணத்தையும் அழித்து என்று சொல்லுகிறார். அழியாமையையும் மரணத்தையும் அழித்து சுவிசேஷத்தினால் இததான் அவங்க எடுத்துக்குவாங்க. ஏன மரணம் இல்லைன்றாங்க, சரீர மரணம் இல்லைன்றாங்க. சரீர மரணம் இல்லைங்க, அந்த உயிர்த்தெழுந்த பிறகு நமக்கு சரீர மரணம் இல்ல, அவங்க போறாங்க 2ஆம் மரணத்துல.
நிறைய காரியம் இது கொஞ்சம் ஜனங்களுக்கு கொஞ்சம் வேதத்தை இப்ப நானும் வந்து இத இன்ட்ரெஸ்டே எடுக்க மாட்டேன். ஏன்னா ஐ அம் ஃபெய்த் மேன். இந்த உலகத்துல விசுவாசத்துல வாழ்றதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை தான் தியானிக்கணும், அதுதான் முக்கியம் என்று நான் பேசுபவன். அதனால இதை நான் ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறதே இல்லை. ஆனா சில பேர் இப்படி கேள்வி கேட்டனால அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லதான் வேதம் என்ன என்பதை நாங்க பார்க்கிறோம். வேதத்தில் அவர் சொல்ற காரியம் என்னவென்றால், இயேசுவின் மரணத்துக்கு முன்னால இருந்தது வேற, இப்ப வேற. அப்படிதானே? அது தெளிவாக அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மரணத்துக்கு முன்னாக இருந்தது வேற. அதனாலதான் பவுலடிகளார் திரும்ப திரும்ப இதை இவ்வாறு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ மனிதர் மரிப்பதும் அவங்க தேவனோடு தான் இருக்காங்க. ஐயா, அவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டா? கொஞ்சம் 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 காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்க. மரித்தா அடுத்த நிமிஷம் அங்க இருப்பேன்றாரு பவுலடிகளார். அப்படிதானே? இங்க ஆப்சன்ட், அங்க பிரசன்ட். அப்போ என்ன நடந்தது? அவரோடு இருக்கிறவன் நியாய தீர்ப்படைகிறக்கா இருக்கான்? நியாய தீர்ப்பு இல்லைங்க. அதனால தாங்க அவரோட இருக்கும். we are not condemned. இங்க என்ன ஆவி என்று சொல்லுகிறார் பாருங்க. எபிரேயர்ல அந்த வசனத்தை பாருங்க. எபிரேயர்ல அந்த 12ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? நீங்களோ சீயோன் மலை சொல்லும்போது நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கு வரீங்க. நியாயாதிபதி என்ன சொல்றாரு? பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவி. ஏன் நீதிமான் ஆவி? அவங்களுக்கு சரீரம் இல்ல. அவங்களும் ஆண்டவருடைய வருகையில அவர்களும் ஒரு நிமிடத்துல, நம்ம எப்படி ஒரு நிமிடத்துல சரீரம் படுறோமோ அவங்களுக்கும் இந்த ஒரு சரீரம் கொடுக்கப்படும். அததான் சொல்ல வந்தேன். இந்த சரீரத்துலதான் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். அவங்க ஆவியில தேவனோடு இருக்கிறாங்க. பூரணராக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவி நியாயம் தீர்க்கிற தேவனோடு இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பூரணராக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவி யாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள். we are in Christ அப்படின்னா என்ன? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்படின்னா என்ன? பழைய ஜீவன் அல்ல, புது ஜீவன். அவன் தேவனுடைய ஜீவனாய் இருக்கிறான். அதை சிருஷ்டித்தவர் யார்? தேவனே. அது தேவனுடைய கைவேலை என்று சொல்லுகிறார். இது தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள். அந்த இடத்துக்கு நம்ம வந்தோம், அது அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ தெளிவாய் தெரிந்து கொள்ளுகிறோம். அங்க திரும்பியும் எப்போ உயிரோடு எழுப்புறான்றத பாருங்க. யார உயிரோடு எழுப்புறார் பாருங்க. அவருடைய இரண்டாம் வருகையில நீதிமான்கள் உயிரோடு எழுந்துக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் 1000 வருடம் அரசாட்சி. ஐயா, அதுக்கப்புறம் தானே நியாய தீர்ப்பே வருது. எனக்கு நியாய தீர்ப்பு இருக்கா இல்லையான இருக்குன்னு சொல்றாங்க பிரதர். இல்லை, அப்ப இது எல்லாம் என்ன? எனக்கு ஒண்ணும் புரியலங்க. நான் மரித்தனா நெக்ஸ்ட் செகண்ட் நீதிபதியாகிய, நியாயம் தீர்க்கிற நீதிபதியாகிய தேவனோடு இருக்கிற. வா நீ பாவம் செய்யறவனால் தண்டிக்கிறவனும் ஒரு 1000 வருஷம் முடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா? சந்தோஷமா கழுவி விடுறேன். அவர் என்னிலே சந்தோஷமா இருக்கிறார், நான் என்னிலே அவரிலே சந்தோஷமா இருக்கிறேன். அப்புறம் அந்த நியாய தீர்ப்புக்கு நமக்கு ரிவார்டு தான். அதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் படிச்சு பாருங்க. அங்க ரோமர் 14:10 படிச்சு பாருங்க. 2 இடத்துலயும் சொல்லுவார் அதே வார்த்தை தான். நாம எல்லாம் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று. பீமா சீட், நான் போன வாரமே சொன்னேன். பீமா சீட் இஸ் ஒன்லி a reward giving function. ரிவார்ட் ஒலிம்பிக்ல அதுக்கு யூஸ் பண்ற அதே வேர்ட் தான். பீமா சீட் இஸ் ரிவார்ட் கிவிங், பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்.
நமக்கு நம்முடைய செய்கைகளை தன்மை தீமையான செயலுக்கு தக்க ரிவார்ட் தான் கொடுக்கிறார், வேற கிடையாது. நமக்கு நியாய தீர்ப்பு என்பது நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ப கொடுக்கப்படுகிறது. அப்படிதானே? எது? ரிவார்ட் ஃபார் அவர் குட் ஒர்க்ஸ். ரிவார்ட் தான். அந்த நியாய தீர்ப்பாகிய நித்திய ஆக்கணு நமக்கு இல்லவே இல்லை. வேதத்தை கொஞ்சம் தெளிவா பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் சாரி 1 கொரிந்தியர் பாருங்க 15ஆம் அதிகாரத்துல அது ரொம்ப தெளிவாய் சொல்வதை நாம் பார்க்கலாம். 15ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். என்ன வார்த்தைங்க யூஸ் பண்றாரு? எல்லோரும் மரிப்போம். இந்த சரீரம் மண்ணான சரீரம், ஆவி ஆத்துமா தேவனிடத்தில் இருந்து வந்தது. ஆதியாகமம் 2:7 சொல்றது. ஆனால்தான் சொல்றாரு இது மண்ணுக்கு போகின்றோம். நீங்க அதை ரொம்ப அழகா பிரசங்கி சொல்வதை பார்க்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஹோலி கோஸ்ட் 21ஆம் வசனம் பாருங்க. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும், மனுஷ ஆவி எங்க போதான்? மேல போதான். கீழே பூமிக்குள்ள மிருகத்தின் ஆவி என்று சொல்லுகிறார். அதே 12ஆம் அதிகாரத்தை என்ன சொல்றாரு பாருங்க. ஆவிதாங்க போகுது. அந்த ஆவி மறிக்கிறது இல்ல மனுஷனுடைய. அவங்க ரெண்டு எங்க என்ன சொல்றாரு? அவர் சொல்றதெல்லாம் அங்க பாத்தீங்கன்னா 29 தடவை சூரியன் கீழ் கண்டது. அப்ப எல்லாமே உலகத்தை பத்தி சொன்னவர் தான். அவர் தான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. 12:7 இவ்விதமாய் மண்ணானது தன் மண்ணிலிருந்து பூமினா இந்த சரீரம் அதுதானே எல்லா கலர தோட்டத்திலையும் சொல்றாங்க. மண்ணுக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாதிருக்கும் முன்னும் அவரை வாலிப பிரயாத்திலே நினைன்றாரு. நல்லா யோசித்து பாருங்க. அப்போ இந்த சரீரம் மண்ணா போயிடுது. இது மண்ணுக்கு சொந்தமானது. இந்த ஆவி அவருக்கு சொந்தமானது, அங்க போகுது. அதனாலதான் சொல்றாரு விசுவாசித்தவர்கள் நீதிமான்கள் அவரோடு கூட நித்தியத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். அந்த நித்தியத்துல டைமே இல்லை. டைம் பிளேஸ் அந்த இது எதுவுமே கிடையாது. அந்த நித்தியத்துக்குள் அவர் நித்தியமானவர். இந்த ஜீவனும் நித்தியமானது. அந்த நித்தியத்துக்குள் இந்த ஜீவன் பிரவேசிக்கிறது. அப்போ அவருடைய 2ஆம் வருகையிலே நாம் அவரோடு கூட வருகிறோம். என்ன உயிர்ப்பிக்கப்படுகிறது? கலர தோட்டத்தில் நம்ம தூங்கிட்டு இல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி அவரோட தான் இருக்கும். நித்தியத்துக்குள் என்டர் ஆகிறோம். ஒன்ஸ் our body is dead, we enter into the eternity, into the glory. ஆனா சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த புதிய சரீரம் பரலோக சரீரம் தானே, மண்ணுக்குரிய சரீரம் பரலோக, அந்த சரீரத்திலே நாம் வருகிறோம். அதான் அப்போ உலகத்துல இதுல இந்த 22 என்ன சொல்றாருன்னா எல்லோரும், இந்த எல்லோருக்கும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கின்றது தான் பின்னாடி சொல்றாரு. அப்படித்தானே? ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் 51 எல்லாரும் மறிக்கணும்ன்ற ஒரு ரகசியத்தை சொல்றேன். அவர் வரும்பொழுது 2ஆம் வரையிலும் சில பேர் உயிரோடு இருப்பாங்க. அந்த நீதிமான்கள் என்ன பண்ணுவாங்களாம்? எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாகும் என்று சொல்லுகிறார். அந்த மறுரூபம் தான் என்னது? ரிசரக்ஷன். கிறிஸ்து மனிதோடு எது? சரீரம். அவங்களுக்கு டெத் இல்லை, அவங்க சரீரம் உயிரோடு எழும்புதுன்னு அப்படின்னா மீட்கப்பட்ட சரீரமாய் மாறுகிறது. ஆண்டவருடைய மீட்கப்பட்ட சரீரத்தை பாக்குறோம்ல, தோமா கிட்ட காமிக்கிறாரு. அவங்க வீடு பூட்டி இருக்கு, உள்ள வராரு. அப்படிதானே? லூக்காலையும் பாக்குறோம், லூக்கா 24 பாக்குறோம், யோவான் 20 பாக்குறோம். கைய பாருங்கடா, காலை பாருங்கடா எல்லாம் காமிக்கிறாரு அந்த சரீரத்தை. ஆனா அந்த சரீரம் பாருங்க பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளேயே வருது. அழிவில்லாத சரீரம், டைம் ஸ்பேஸுக்கு கட்டுப்படாத, அப்படிதானே? டைம் அண்ட் ஸ்பேஸ்
இட் இஸ் நாட் கண்ட்ரோல். அந்த பாடியில அவர் வராறாங்க. அததான் உயிரோடு இருக்கிறவங்களும் அவருடைய வருகையில பெறாங்க, மரித்தலும் பெறாங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்? கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லுவார். அதுக்கு முன்னாடி பாருங்க, நம்ம வானத்துக்குரிய சாயலும் உண்டு, பூமிக்குரிய வானத்துக்குரிய சாயலை தெரிந்து கொள்ளுன்னு சொல்லனா, அப்பதான் உயிர்த்தெழுது நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். அத 15 அதிகாரத்துல பாருங்க என்ன சொல்றாரு. சகலத்தை 27ஆம் வசனம், சகலத்தையும் அவருடைய பாதருக்கு கீழ்ப்படுத்தினாரே. சகலமும் அவருக்கு எப்போ? 1000 வருடம் அரசாட்சியில சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். சகலத்தை அதுதான் சொல்றாரு. அதுதான் 25ல பாருங்க, எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக்கி கீழாக்கி போடுவதற்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அந்த மரணம் தான் இங்க விழுங்கப்பட்டது என்று 56, 57 வரிசையா சொல்லப்படலாம். சாவாமை, அழியாமையை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. the body we have is mortal body. அப்படிதானே? it's a mortal body which we have conceived. காண்பது அநித்தியம், இது போயிடும். அங்க வரப்போறதுதான் நித்தியமானபடி காணாதது. இங்க ஆவியை நம்ம பார்க்கலாம். இட்ஸ் இம்மார்டல். நம்ம ஆவி இம்மார்டல், நம்ம ஆவி இம்மார்டல், நம்ம ஆவி இன்விசிபிள். அப்படிதானே? இன்விசிபிள், இம்மார்டல், அழியாதது, அப்புறம் நித்தியமானது. நித்தியமானது, இது அநித்தியமானது. அதனாலதான் 2 கொரிந்தியர் 4:18 கூட சொல்றாரு, அநித்தியம் நித்தியம் எதுன்றாரு. காண்கிறதெல்லாம் அநித்தியம், காணாததுதான் நித்தியம் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். மரணம் இல்லை என்று சொல்லும் பொழுது என்ன மரணம் இல்லை? 2ஆம் மரணம். மரணம் என்றது நியாய தீர்ப்புல கொடுக்கப்படுகிற பனிஷ்மெண்ட். அது 2ஆம் மரணம். அது 2ஆம் மரணம். அது அததான் அங்க சொல்றாரு. அங்க போட போறது சரீரத்துக்கு. அப்புறம் அங்க ஆவி நித்தியமாக. வேற விதத்துல நான் சொல்ல போனோம்னா, ஒன்னதான் நீங்க மனசுல வச்சுக்கணும். எது? மரணம் என்றால் தேவனோடு, நமக்கு அதுதான் முக்கியம். அவங்கள பத்தி கவலை இல்லை. அவங்க நிலைமை என்னன்ற கேள்வி நமக்கு இல்லை. ஏன் நிலைமை என்ன? நான் மறுபடியும் பிறந்த நாளில் என் ஆவி மரித்ததா இருந்தது, அது உயிரடைந்தது. தேவனோடு இணைக்க, அதுதான் ஜீவன். என் ஆவி தேவனோடு இணைந்தது. அது வரைக்கும் நான் பிறப்பிலே எப்படிதான் இருந்தேன்? ஜீவன் இல்லாதவனாக, ஆவி உயிர்ப்பிக்கப்படாதவனாக. இப்ப ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவிக்கு மரணமே இல்லை. அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவிதான் நித்தியமான என் மனிதன், உண்மையான என் மனிதன். அப்போ மறுபடியும் பிறந்த நாளிலே நித்திய ஜீவனை பெற்றேன் என்றால் என்ன அர்த்தம்? தேவனை விட்டு என்னை எதுவுமே பிரிக்க முடியாது, அது நித்தியம். தேவனை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னா மரணத்தின் கிரியை என்னை தொடவே முடியாது. அவரை தொட முடியுமா? அப்ப என்னையும் தொட முடியாது. அதுக்குதான் நான் சொல்றேன், இத திரும்ப 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 நம்ம அறிக்கை எழுது. என்ன? நான் ஜீவனை பெற்றவன், தேவனுடைய ஜீவனை பெற்றவன். நான் விசுவாசித்த ஒரே காரணத்தினால் அவருடைய ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் வாழ்வது இப்பொழுது அவருடைய ஜீவனிலே. எப்படி வாழ முடியும்? விசுவாசித்தாதானே வாழ முடியும். அததானே சொல்றாரு கலாத்தியர் 2:20, ஜீவிப்பது நான் அல்ல, அவரே என்னில் ஜீவிக்கிறார். இப்பொழுது இந்த மாம்ச சரீரத்தில் நான் வாழ்வது, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த, அதன் மூலமாக நான் பெற்ற தேவ ஜீவனில் நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த ஜீவனில் வாழ வேண்டுமானால் இருதயத்தில் அந்த உறுதி, நிச்சயம், விசுவாசம், வெளிப்பாடு வர வேண்டும். அதற்கு அறிக்கை பண்ணிதான் ஆகணும். அததான் இன்னைக்கு நான் ஆரம்பிச்சேன்.
எங்கேயோ கொஞ்சம் ஏன்னா இது கட்டாயம் வேணும். எல்லாருக்கும் இருதயத்தில் அந்த டவுட் இருக்கு. போன வாரம் சிஸ்டர் கேட்டாங்க. நான் அதான் சொல்றேன். அத நம்ம அடுத்த வாரம் நியாய தீர்ப்ப கூட டைம் இருந்தா நான் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்ச நேரம் பேசுறேன் நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்போ ஞாபகம் வச்சுக்கங்க. மரணம் சரீர மரணம் நமக்கு இல்ல. மனிதன் 120 வருஷம் ஆண்டவர் மனுஷனுக்கு நியமித்த நாட்கள். 120 வருஷம் மனுஷனுக்கு நியமித்த நாட்கள். அதனால தான் சொல்றேன், ஒரு தரம் மனுஷன் மரிப்பது என்று சொல்லுகிறார். இன்னும் இந்த வசனங்களுடைய ரெஃபரன்ஸ் வேர்ட் வேணா நான் அடுத்த வாரம் உங்களுக்கு கரெக்ட்டா எடுத்து சொல்றேன் நானு. ஹாஃப் ஹார்ட்டடா இப்ப சொன்ன மாரி சொல்லாம. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் இந்த இம்மார்டாலிட்டிய பிரசங்கிக்கல. நித்திய ஜீவன உங்களுக்கு ஓங்கி நான் பிரசங்கிக்கும்போது, அது அப்படிதான் தெரியும். நான் சொல்றது மரணம், ஜீவன் என்றால், மரணம் எல்லாமே பிசாசின் கிரியைகள். அது என் வாழ்க்கையில இருக்க முடியாது. அ ஜீவன் எல்லாமே தேவனுடைய கிரியைகள். அது தேவ ஜீவனை எனக்கு கொடுத்ததே தேவனுடைய கிரியைகள் நான் செய்வதற்குத்தான். அதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, என் கிரியைகள் நானும் அவரும் அப்படின்னு என்ன? என் ஜீவனும் அவர் ஜீவனும், அவர் ஜீவன் தான் என்னில் வாழ்கிறது. அது உங்களுக்கு காண்பிக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் வாழ்ந்தது உலகத்துல இந்த ஜீவனில் வாழ்ந்தார். இந்த ஜீவனில் அவர் வாழ்ந்தார். அந்த ஜீவனில் வாழ்ந்தபடினாலதான் நம்மையும் அந்த ஜீவனில் வாழ்வதற்கு அவர் மரித்து அந்த ஜீவனை நமக்கு பெற்று தந்தார். பாவத்தின் எல்லைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். மரணத்தின் எல்லைக்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். நம்முடைய வாழ்க்கையில இனி பாவம், மரணம் என்ற பிரமாணம் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு அவைகளை ஜெயித்து முற்றுப்புள்ளி வைத்து உயிரோடு எழும்பினார். அந்த உயிரோடு எழும்பின ஜீவனை நாம் பெற்றவர்கள். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஜீவனின் வல்லமையை பெற்றவர்கள். சாவுக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதுவான, பாவத்துக்கு ஏதுவான, வியாதிக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பது இப்ப இல்லைங்க, அப்பமும் இப்பமும் 2மே தான் சொல்றாங்க. சில பேர் எல்லாமே அது ஃபியூச்சருக்கு போட்டுட்டாங்க. அந்த சரீர மீட்பு எடுக்கிற நாள பத்தி தான் அது சொல்றாரு. நாங்க அத அப்படி சொல்லல. முந்தின கான்டெக்ஸ்ட பாருங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால, கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ள இருக்கிறபடினால அவன் கிறிஸ்தவன். அவர் இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. அவர் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவன் உடையவன் அல்ல. அப்படித்தானே சொல்றாரு. நீங்கள் நானும் கிறிஸ்துவ உடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்று சொல்லிட்டு தான் ஆவியானது உயிர்ப்பிக்கப்பட்டது மறுபடியும் பிறந்த நாளிலே. ஆனா சரீரம் இன்னும் உயிர்ப்பிக்கப்படல. சரீர மீட்பிலே சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். ஆனாலும் சோர்ந்து போகாத. உடனே வந்து சொல்லுவான், உன் சரீரம் விழுந்து போன ஆதாமிலிருந்து வந்த சரீரம். ஆகவே வியாதி இருக்கும், கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், ஆக்சிடென்ட் இருக்கும், ட்ராஜடி ஏற்படும். இதெல்லாம் சொல்லுவான். ஏற்றுக்கொள்ளாத. ஏன்? உன் ஆவியில ஒரு ஜீவன் இருக்கு. அது விசுவாசித்தினா உன் உள்ளத்திலிருந்து உன் சரீரத்துக்கு பாயும். அங்க வியாதி தொட முடியாது. உன் சூழ்நிலையில அவையெல்லாம் நீ விசுவாசித்து பேசுறனால ஒரு கேடும் ஒரு பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது. ஒரு வாதையும் அத ஒரு நல்ல செய்தியாக அந்த கான்டெக்ட்ல சொல்வதை பாருங்க. எஸ், இந்த ஜீவன் தான் அந்த நாளில நம்ம சரீரத்தை உதிர்ப்பிக்கிற வல்லமை என்று அவர் இங்க சொல்றாரு. சரீர மீட்பை குறித்து சொல்றாரு. அந்த சரீரம் இன்னைக்கு மீட்கப்படுகிறது எப்படி? கிராஜுவலா நம்ம இந்த ஆவியை விசுவாசித்து என்ன? ஜீவனின் ஆவி. ஜீவன், the spirit of life. The spirit of life which has conquered the spirit of sin and death. புரியுதானே? ஜீவனின் ஆவியின் பிரமாணம் பாவம், மரணம் என்ற பிரமாணத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று. I am delivered from the power of sin and death. அப்படின்னா from the power of sickness I am delivered. The power of sickness cannot rule me. The life, Zoe life of God has broken the power of sickness. தேவ ஜீவன் என்ன பண்ணிச்சான்? வியாதியின் வல்லமையை முறித்தது. தரித்திரத்தின் வல்லமையை முறித்தது ஜோயே வல்லமை.
அப்படிதானே? ஜோயே வல்லமை பிசாசின் கிரியைகளாகிய மரணத்தின் இருளின் கிரியைகளை, பாவத்தின் கிரியைகளை முற்றிலுமாய் முறித்த ஜீவன். அந்த ஜீவனை நான் வச்சிருக்கேன். அப்போ அது என்னை ஆளுகை செய்ய முடியுமா? நான் அதை ஆளுகை செய்வேனா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆள பிறந்தவர்கள். அதனாலதான் ரோமர் 5:17 என்ன சொல்றாரு? ஜீவனை பெற்று ஆளுகை செய்வார்கள் என்பது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிற ஒரே காரணம் தான். அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறார். பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. அந்த விசுவாசத்தில் தன்னை காத்துக் கொள்ளுகிறான். பொல்லாப்பு தன்னை தொடாதபடி, வியாதி தன்னை தொடாதபடி, பாவத்தை தன்னை தொடாதபடி. அப்படிதானே? ஏன் இதெல்லாம் நமக்கு நடக்கல? ஒன்னும் அறியல, வெளிப்பாட்டு அறியல. நாம் பெற்றதை குறித்த ஒரு எவ்வளவு பெரிய ஜீவன் அது, அந்த வெளிப்பாடு இல்லை. சாதாரணமா எடுத்துக்கொள்ளுகிறோம். மறுபடியும் பிறந்தது, மறுபடியும் பிறந்த அனுபவம் தேவனுடைய ஜீவனையே பெற்ற அனுபவம். அந்த தேவனுடைய ஜீவன் தான் பிசாசின் வல்லமை கூர் ஒடித்தது, பாவத்தின் கூரை முடித்தது, மரணத்தை முறித்தது, மரணத்தின் கிரியைகளை முறித்தது. அது என்னை மேற்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. முடியவே முடியாது. அறிந்தோமானால் விசுவாசிப்போம். விசுவாசித்தோமானால் தேவனாக தேவ ஜீவனில் உலகத்தில் வாழ்வோம். இது வேதம் சொல்லும் சத்தியமாய் இருக்கிறது. ஆகவே இதற்கு நீங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. நான் விசேஷமா உங்களுக்கு சொல்ல விரும்புறதெல்லாம் அறிக்கை. நான் சொன்னல, நான் நித்திய ஜீவனை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், அளித்திருக்கிறார். நான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன். நான் நித்திய ஜீவனை உடையவன். எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நான் மரணத்தின் எல்லையில் இல்லை. நான் ஜீவனின் எல்லையில் இருக்கிறேன். நான் இருளில் இல்லாமல் ஒளியில் இருக்கிறேன். இதையெல்லாம் திரும்ப திரும்ப பண்ணுங்க. அப்ப மரணம் ஜீவன் என்பதை ஆம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன சொல்லுதுன்னு ஒண்ணுன்னா, வியாதி இல்லைன்னு சொல்லுங்க. அப்படிதானே? ஏன்? அது மரணம் இல்லை என்றால் வியாதி இல்லை, தரித்திரம் இல்லை, அது எனக்கு சொந்தம் இல்லை. அப்போ என் சரீரத்துல வியாதியின் அறிகுறி வந்துருச்சுன்னா என்னுடைய வெளிப்பாட்டு அறிவு என்ன சொல்லும்? அது எனக்கு இல்லைன்னு தான் சொல்லும். இல்லாதவர்களை இருக்கிறது போல் அழைக்கிற தேவனை போல ஆவி மண்டலத்தை அவர் ஆவி மண்டலத்துல பார்த்துதான் சொல்றாரு. சரீர மண்டலத்தை பார்த்து அவர் பேசல, ஆவி மண்டலத்துல இருக்கதான் சொல்றாரு. இப்ப நானா தான் சொல்றேன், டாக்டர் சொல்றாரு, ஸ்கேன் ரிப்போர்ட், பிளட் ரிப்போர்ட், ஆல் எவ்ரிதிங் மே சே இட். உலக மக்கள் எல்லாம் சொல்லலாம், சயின்ஸ் நாலேஜ் சொல்லலாம். ஆனா என் இருதய வெளிப்பாடு என்ன? அது எனக்கு இல்ல. அப்போ அதை தான் நான் விசுவாசிக்கிறேன். எப்ப அது இல்லைன்னு தெரியுது? இந்த ஜீவனை உடையவன் எதை உடையவன் என்ற வெளிப்பாட்டு அறிவு, எது இல்லை என்ற வெளிப்பாட்டு அறிவு. நித்திய ஜீவனை தேவனுடைய ஜீவனுக்கு எது இருக்கு எது இல்லைன்னு தெரிந்தா அந்த அப்போ தேவனுக்கு வியாதி இருக்கா, தரித்திரம் இருக்கா? அந்த ஜீவனில் இல்ல. அப்ப எனக்கும் இல்ல. அவருக்கு சுகம்தான், ஐஸ்வர்யம் தான், செழிப்பு தான், வெற்றி தான், தோல்வி இல்ல. அதுதானே எனக்கு எது இருக்கு எது இல்ல. இந்த ஜீவன் இருக்கு என்றால் என்னவெல்லாம் எனக்கு இருக்கு. அததான 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் முடிக்கும் பொழுது எப்படி முடிச்சிடுறாரு? எல்லாம் உங்களுடையது, பிதாவினுடையதெல்லாம் கிறிஸ்துவனுடையது, கிறிஸ்துவனுடையது எல்லாம் உங்களுடையது. பூமியும் அது. அப்போ நமக்கு உரியது நம்ம பார்க்க போனா நமக்கு சொந்தமானது எது? What belongs to us, what does not belong to us, because we have the soul life. தேவ ஜீவனை பெற்றிருக்கிறபடியால் எது நமக்கு இல்லை எது நமக்கு இருக்கிற வேதத்துல இயேசு கிறிஸ்துவை பார்த்து அதை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறாரு. அந்த வெளிப்பாட்டு அறிவை பெற்றுக்கொண்டோமானால் அதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்கும். அந்த விசுவாசத்தின்படிதான் ஆள்வோம். அப்ப நம்ம வாயின் வார்த்தை என்னதான் இருக்கும்? ஹீலிங் பிலாங்ஸ் டு மீ. இப்படிதானே? ஹீலிங் இஸ் மைன். இப்படிதானே? Sickness does not belongs to me. You cannot be here. Get out. இங்க இருக்க உனக்கு சம்பந்தம் இல்ல. It does not belongs to me. அது எனக்கு சொந்தம் அல்ல.
சுகம் எனக்கு சொந்தம், சுகம் என்னுடையது, பிள்ளைகளின் அப்பம். அந்த இடத்துக்கு, அந்த வெளிப்பாடுக்கு வரேன். ஏங்க, அந்த ஜீவனை பெற்றவன், பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய ஜீவன், அது பிள்ளைகளின் அப்பம், இது எனக்கு சொந்தம். இட் பிலாங்ஸ் டு மீ, இட் இஸ் மைன். எனக்கு சொந்தம், என்னுடையது, எனக்கு சொந்தமானது. அந்த வெளிப்பாட்டு அறிவு, அந்த விசுவாசம், அதுதான் எதிர்த்து நிற்கும். எவனை விழுங்கலாமோ என்று சூழ்நிலைகள் மூலமாக என்ன காரியங்களை கொண்டு வந்தாலும் அது தோல்வியா இருக்கலாம். நீ தோத்து போயிட்டான்னு நியூஸ் வரலாம், நீ இழந்து போன நியூஸ் வரலாம். இட் இஸ் நாட் ஃபார் மீ, இட் இஸ் நாட் ஃபார் மீ. For me it is different. What belongs to me? Because I have the soul life. தேவ ஜீவனை உடையவன். This does not belongs to me. I will not accept it. அப்படிதானே? I will not agree with it. I will agree what the word says, what God says, which belongs to me, which does not belongs to me. எது எனக்கு இல்ல, எது எனக்கு இருக்கு, இந்த ஜீவனை பெற்றபடினால, அத வேதத்துல நான் ஆராய்ந்து அறிந்தபடினால, அந்த வெளிப்பாடுல, அந்த விசுவாசத்துல தான் வாழ்வேன். அததான் அவர் என்ன சொல்றாரு, இந்த ஜீவனை விட்டு ஒண்ணுமே பிரிக்க முடியாது, இந்த ஜீவனுக்கு எப்பொழுதுமே முற்றுமுடிய வெற்றி என்று சொல்லுகிறார். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி, எப்பொழுதும் சுகம், வியாதி இல்லாத என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்காமல் இருப்பான். என்ன வியாதி இல்லாமல் இருப்பான், தரித்திரம் இல்லாமல் இருப்பான். இந்த நித்திய ஜீவனை பெற்றபடினால இதெல்லாம் அவனுக்கு சொந்தம் அல்ல. வியாதியோடு, தரித்திரத்தோடு, குறைவோடு, தோல்வோடு, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, அப்படிதானே செய்யற காரியம் வைக்காம தவித்து கொண்டு ஆங்ஸைட்டியோட இருப்பது அவனுக்கு சொந்தம் அல்ல. அவன் தேவனாக தேவ ஜீவனில் வாழ்வன். தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் அவனுக்கு சொந்தம். ஒண்ணு சொல்ல போனா அதுதானே சொல்றாரு, எவைகளை கட்டுவீர்களோ எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ. எதை கட்டுவீங்க, எதை கட்டவிழ்ப்பீங்க, எதை நீங்க அனுமதிப்பீங்களோ எதை நீங்க அனுமதிக்கலையோன்ற அதுதான் அதோடைய அர்த்தம். வாட் எவர் யூ லூஸ் அண்ட் பைண்ட். அப்ப எதை நீங்க அனுமதிக்க போறீங்க? எது என் வாழ்க்கையில சொந்தம், பரலோகம், பரலோகத்தில் இருக்கிறதெல்லாம் அதை நான் அனுமதிக்கிறேன். அங்க இல்லாத ஒண்ணு கூட எனக்கு நான் கட்டுகிறேன், அனுமதிக்கல. ஐ பைண்ட் தம். எதை நான் லூஸ் பண்ணுகிறேன்? பரலோகத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு சொந்தம். ஏன்? அது ஜீவன் தேவனுடையது, தேவனுக்குரியதெல்லாம் எனக்குரியது. அந்த வெளிப்பாட்டு அறிவுக்கு வந்துதாங்க நம்ம இது பண்ணணும். நம்ம ஜெபமும் பிரதானமா அதுலதான் இருக்கணும். நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஜீவனை அவிழ்க்கதான் நம்ம வந்திருக்கோம். நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் உள்ள மரணத்தை கட்டணும், அனுமதியை மறக்கணும். யூ டோன்ட் ஹவ் பிளேஸ் ஹியர், கெட் அவுட். உனக்கு இங்க அனுமதி இல்ல. இது யாரு? ஜீவன், ஜீவன், ஜீவன். மரணம், கெட் அவுட், கெட் அவுட் சொல்லணும். அப்படித்தானே? ஜீவனை வான் சொல்லணும், ஜீவனை அவிழ்க்கணும், சுகத்தை பேசணும், ஆசீர்வாதத்தை பேசணும், வெற்றியை பேசணும், காரிய சித்தியை பேசணும், விருத்தியை பேசணும். அப்படித்தானே? வேதத்தில் சொல்லப்பட்ட ஜீவன் ஒவ்வொரு காரியத்தையும் பேசி பேசி அவிழ்க்கணும். மரணத்தை கட்டி கட்டி அனுமதி மறுக்கணும், துரத்தணும், ரிபியூக் பண்ணணும், எதிர்க்கணும், டாலரேட் பண்ணக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் நிச்சயமாகவே நீங்க இந்த வெளிப்பாடோடு வாழும் பொழுது ஒரு மரணத்தின் காரியங்களும் உங்க வாழ்க்கையில காணப்படாது, இருளின் வாழ்க்கையில காணப்படாது. உலகத்திற்கு தேவனை பறை சாற்றுகிறவர்களாக, காண்பிக்கிறவர்களாக வாழ்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேலை மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினது ஜீவனை குறித்த வாக்குகளுக்காக சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வேதத்துல ஜீவனையும் மரணத்தையும் படிக்கும் பொழுது சில ஏரியாவில் நாங்க மனித மூளையில சிந்திக்கிறனால குழம்பி போறோம். ஆண்டவரே, நீங்க தெளிவான ஒரு வெளிப்பாட ஆவியானவர் எங்களுக்கு தர இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜீவனை குறித்த வெளிப்பாடை பெற தியானிக்க அந்த ஜீவனின் வார்த்தைகள் எங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்க நாங்கள் தீர்மானித்து அதையே நாங்கள் பேசி எங்கள் இருதயத்தை நிரப்பி
எவைகளெல்லாம் எங்களுக்கு சொந்தம், எவைகள் எங்களுக்கு சொந்தம் அல்ல. ஜீவனுக்குரியவர்கள், மரணம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஒளியில் இருப்பவர்கள், இருள் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த வெளிப்பாட்டு அறிவோடு இருதயம் நிரப்பப்பட்டவர்களாக, ஆண்டவரே அதை ரெக்கக்னைஸ் பண்ற, ஆண்டவரே நீதிக்கேற்ப விழித்து என்று நீங்க சொன்ன மாதிரி, ஆண்டவரே ஜீவனுக்கேற்ப நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் வாழ ஆவியானவர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர ஜெபிக்கிறேன். வேதத்தை இன்னும் ஆழமாய் தோண்டி நாங்கள் ஆராய்கிற ஒரு கிருபையை எங்களுக்கு தர ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.